எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான விங்டு பீன்ஸ் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ஸ்டார் ஷேப் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த காய் கிடைச்சதுன்னா இந்த ரெசிபி மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. இது ஸ்டார் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து நம்ம அவரை செடி மாதிரி இருக்கும். அதில் இலை, இந்த காயில் உள்ள விதை, அதோட வேர் முதற்கொண்டு நம்ம எல்லாமே சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் பிஞ்சு காய், அதனால் இதை நம்ம அப்படியே பொரியல் பண்ணி இல்லை கூட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழம்புல போட்டுக்கிறலாம். இதுலேயே நான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தின காய், இதுக்குள்ளே அந்த விதை இருக்கிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய பீன்ஸ் விதை மாதிரி இருக்கும். இந்த விதையை நம்ம பட்டாணி மாதிரி காய வச்சுக்கிறலாம். நம்ம பட்டாணி சுண்டல் வைக்கிற மாதிரியும் இந்த விதையை வந்து நம்ம வைக்கலாம், நல்லா இருக்கும். இதில் நிறைய விட்டமின் சத்து இருக்குது. நம்ம பீன்ஸ் பொரியல் மாதிரியும் இதை வந்து நம்ம பொரியல் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டார் பீன்ஸை எப்படி வித்தியாசமாக பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து இந்த காய் இது மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. லைட்டாக நார் வரும் நம்ம பீன்ஸில் வர மாதிரி, அதையும் எடுத்துக்கிடலாம். இதில் ஸ்டார் ஷேப் இல்லாட்டாலும் இதை ஸ்டார் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சதுர ஷேப்பாக வந்து கிடைக்கும். ஆனால் ரெண்டு பக்கமும் ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை விங்டு பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஊரில் இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் வந்து அந்த நார் இருக்கும். நம்ம பீன்ஸ் உரிக்கிற மாதிரி இந்த மாதிரி உரிச்சா வரும். நம்ம அவரைக்காய்க்கெலாம் உரிப்போம் இல்லையா, அது மாதிரி இதை உரித்து எடுத்துக்கலாம். எல்லா காயும் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கறிவேப்பிலை, 4 நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாய், பொடிசாக நறுக்குங்க 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். ஒரு பெரட்டி வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த விங்டு பீன்ஸை வந்து சேர்த்துடலாம். அந்த தேங்காய் எண்ணெயோட மணமே ரொம்ப நல்லா இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மெதுவாக இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விடலாம். கொஞ்சம் நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு சொன்னால் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டா போதும். வேகட்டும். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பீன்ஸோட ஷேப்பே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம பீன்ஸ் வேகிற டைம் தான் எடுக்கும். இதில் உரப்பு, புளிப்பு எல்லாமே வந்து நம்ம சேர்த்துருக்குறோம்.
பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். காய் வெந்துருச்சு. இதில் துருவின தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிடலாம். தேங்காய் பூ கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் இது மாதிரி இது வைப்பாங்க, நிறைய தேங்காய் பூ சேர்ப்பாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விங்டு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.